ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 1-0 என்ற கணக்கில் இந்தியா வென்றுள்ளது. கொழும்புல நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிஞ்சிருக்கு. முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா 503 ரன்கள், இலங்கை 290 ரன்கள் எடுத்தது. இரண்டாவது இன்னிங்ஸ்ல 9 விக்கெட் இழப்புக்கு 429 ரன்கள் இலங்கை குவித்தது. 133 ரன்கள் விளாசினார் இலங்கை வீரர் சோனல் தனுஷா. ஏற்கனவே காலையில் நடந்த முதல் டெஸ்ட்ல இந்தியா வெற்றி பெற்றது. 2 போட்டிகள் கொண்ட தொடரை 1-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இந்த தொடரை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். சுப்மன்கில் தலைமையிலான இந்திய அணி பார்த்தீங்கன்னா இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாண்டாங்க. இதுல காலையில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சுமார் 125 ரன்கள் ஜாத்தில் ஒரு அபார வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் கொழும்புல இரண்டாவது போட்டி நடந்துச்சு. இந்த போட்டிலையும் பாத்தீங்கன்னா இந்தியா முழுமையான ஆதிக்கத்துவம் செலுத்துன்னு சொல்ல முடியும். குறிப்பா முதல் இன்னிங்ஸ் இந்தியா 503 ரன்கள் குவிச்சு டிக்ளேர் பண்ணாங்க. குறிப்பா தேவ்தத் படிக்கல் அவர் சதமிழாசினாரு. அதே போல விக்கெட் கீப்பரான துருவ் ஜுரல் அவரும் சதமிழாசினாரு. இதுக்கப்புறம் முதல் இன்னிங்ஸ் இலங்கை அணி ஆடுச்சு. இலங்கை அணிக்கு இந்த போட்டியும் ஒரு தடுமாற்றமா தான் இருந்துச்சு. முதல் இன்னிங்ஸ் இலங்கை அணி 290 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகி ஃபாலோ ஆன் ஆனாங்க. தொடர்ந்து இலங்கை அணி ஃபாலோ ஆன் கொடுத்த இந்தியா இலங்கைக்கு ஃபாலோ ஆன் கொடுத்ததால இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸ் ஆனது. அதே சமயம் பாத்தீங்கன்னா இரண்டாவது இன்னிங்ஸ்ல இலங்கை அணி ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தற்போது இரண்டாவது இன்னிங்ஸ்ல இலங்கை அணி 429 ரன்கள் 9 விக்கெட் இழப்புக்கு எடுத்து ஆடி இருந்த சூழல்ல இன்னைக்கு கடைசி நாள் ஆட்டம் தொடர்ந்து போட்டியை கொண்டு போக முடியாதுன்னு இரு அணி கேப்டன்கள் ஒத்துக்கிட்டதால இந்த போட்டி வெற்றி தோல்வி இல்லாம சமநிலை முடிஞ்சிச்சு. ஏற்கனவே முதல் போட்டியில வெற்றி பெற்ற இந்தியா இந்த தொடரை 1-0 கைப்பற்றி அசத்தி இருக்கு. நன்றி பாலாஜி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.